சொல்லுங்க சொல்லுங்க நீங்க சொல்லுங்க 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 சொல்லுங்க. ஹாய் டூட்ஸ், நீங்கள் சொல்லுங்க டூட்ல இன்னைக்கான கொஸ்டின் என்னன்னா, பார்த்தீங்கன்னா வந்து நிறைய பேர் டம்மி இருக்குது, ஐ மீன் தொப்பை, ஓகேவா? அது வந்து நிறைய இருக்கிறதுனால நிறைய பேர் ஜிம்முக்குலாம் போகிறாங்க. அது வராமல் இருக்கிறதுக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அதான் நம்ம கேட்க போகிறோம். டூட்ஸ்லாம் வேறு லெவலில் ஆன்சர் பண்ண போகிறாங்கன்னு தெரியும், ஏன்னா நம்ம இருக்க இடம் அப்படி. ஓகே, டூட்ஸ் கிட்டே கேட்கலாம் வாங்க. ஹாய் டூட். எஸ், நம்ம டூட் நிறைய படத்தில் பார்த்துருக்கலாம், கோலி சோடா பசங்க இந்த மாதிரி படத்தில் பார்த்துக்கலாம். டூட் சொல்லுங்கள், இந்த மாதிரி தம்மி வராமல் இருக்கிறதுக்கு நம்ம என்ன வழிமுறைகள்லாம் பண்ணலாம்? யார்கிட்ட கேட்குறீங்க பாருங்க. நான் காலைல 3 மணிக்கு எழுந்துச்சி ஃப்ரைட் ரைஸ் சாப்பிடுவேன், காலைல வந்து பிரெட் ஆம்லெட் சாப்பிடுவேன். ஸோ என்கிட்ட கேட்குறதோட என் ட்ரெயினர்கிட்ட கேட்டிங்கன்னா கொஞ்சம் நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பிகாஸ் நான் இவ்வளோ சாப்பிட்டுமே அவர் தான் வந்துட்டு தொப்பை இல்லாமல் பக்கம் பண்ணுறாரு, ரெடி பண்ணிடுறாரு. நம்பர் 1 வந்து ஃபுட் கண்ட்ரோல். நம்பர் 2 வந்து கோர் எக்ஸசைஸ், ஆப்ஸ் எக்ஸசைஸ். அதெல்லாம் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்க வேற லெவல்ல. டூட் சொல்லுங்க, தம்பி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்றது? ஃபர்ஸ்ட் சேரக்கூடாது, ஆளுங்க கூட சேரக்கூடாது. ஏன்னா எப்போ பார்த்தாலும் சோறு கொடுத்து வாங்கி கொடுத்து டம்மிலாம் வர வச்சிடுறாங்க. சரக்கு அடிக்க கூடாதுங்க, எல்லாரும் ரொம்ப முக்கியமான விஷயம். யாரும் சரக்கு அடிக்காதீங்க, தொப்பை போடும். நோட் திஸ் பாயிண்ட் யூ ஆர். வாய்ஸ் அவங்க சொல்றாங்க, ஓகேவா? நீங்க எதுவும் தப்பா எதுவும் நினைக்காதீங்க. டூட் வெரி குட் டூட், வேற லெவல்ல நீங்க ஆன்சர் பண்றீங்க. ஹெல்தியா சாப்பிடணும், ஆஃப் கோர்ஸ். அப்படியா? என்ன மாதிரி ஹெல்தி ஃபுட் சாப்பிடுறீங்க? வேல் நீங்க இந்த ஃப்ரைட் ரைஸ், சில்லி சிக்கன். எது இந்த சோத்தை எண்ணெயில வறுத்து ராத்திரில விற்பாங்களே. டூட் சொல்லுங்க, இந்த தம்மி வராம இருக்கிறதுக்கு என்ன பண்ணலாம்? தம்மி வராம இருக்கிறதுக்கு எக்ஸசைஸ் பண்ணோம். இது யாருக்கு தெரியாது பாரு. நீங்க பண்றீங்களா? அதான் கேக்குறேன். அதுக்கு தான் நாங்கள் ஜாயின் பண்ணிருக்கோம். அப்படியா? எக்ஸசைஸ் பண்ணிட்டு இருக்கீங்க. ஸோ ப்ராப்பர் இன்டேக் இல்லாமல் அவுட் சைட் ஃபுட் அதிகமாக இன்டேக் பண்ணும்போது தான் அவங்களுக்கு அந்த ப்ராப்ளம் இருக்கும். ஓ, ரொம்ப சீரியஸா பேசுறீங்களே. ஸோ உங்களோட சண்டே மெனு என்ன, அது சொல்லுங்க. ஐயோ, நடக்கிறது, ஓடுறது, தாவுறது, குதிக்கிறது, இது ஓடுறது போடுறது. முபாரக் ஜி. எல்லாருக்கும் தண்ணி போட தான் செய்யும். மெட்டெல்லாம் கேட்டா ஹலோ, வணக்கம். வணக்கம்யா, எப்படி இருக்கீங்க? எஸ், ஐ ரொம்ப ட்ரிம்மா இருக்கீங்க போல இருக்கு. நீங்க ரொம்ப ஓவரா போறீங்க. அம்மா கேக்குற கேள்விக்கு மட்டும் பதில் சொல்லுங்க. சரி, என்னன்னா வந்து இந்த டம்மி இருக்குல்ல, டம்மி குறையறதுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம பண்ணணும்? அடடா, ரொம்ப கஷ்டமான கேள்வியாச்சே. Why? It's easy only. சரி, இந்த ஜிம்முக்கு வரும்போது முதல்ல உடல் பயிற்சி சொல்லி கொடுக்கறது எங்க வண்டர்ஃபுல் ட்ரெயினர்ஸ். ஆமா, எல்லாரும் ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இப்படி பண்ணுங்க. மார்கழி மாசம் பஜனை கோஷ்டில சப்ளா கட்டி அடிக்கிற மாதிரி அடிக்கிற. அப்படி சொல்லப்படா. என்ன சப்ளா கட்டிய பலா கட்டேன்னு சொல்லுவாங்களா? சரி, ஜிம் வரதுக்கு முன்னாடி 2 குழந்தைங்களை பெத்தீங்கன்னா நல்லா டம்மி ஸ்ட்ரெச் ஆயிட்டு வந்தீங்கன்னா சூப்பரா எக்ஸசைஸ் எல்லாம் சொல்லி கொடுத்து ஒரே மாசத்துல அப்படியே கரைச்சு விட்டுருவோம். கேர்ள்ஸ்க்கு ஓகே, பாய்ஸ்க்கு என்ன பண்றது? பாய்ஸ்க்கு இருக்குல்ல. சரி, நல்லா அப்படியே பாட் பெலி சொல்லுவாங்க. நிறைய விஷயம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. வாஹா, ரைட். தண்ணி வராமல் இருக்கிறதுக்கு முதல்ல we have to be very careful with our food. ஃபுட், ஓகே. என்ன மாதிரி ஃபுட் எடுத்துக்கலாம்? தண்ணி, ஏன் நெஞ்சு, கப்பா, ஆடங்க அப்பா, இவட நோய்க்கோ சுட்ட அப்பளம். ஏன் உடம்பெல்லாம் கோப்படம். ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நான் பிரியாணி மட்டும் தான் சாப்பிடுவேன், சீஸ் ஐட்டம் நிறைய சாப்பிடுவேன். எனக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? பூஷினி அக்கா மாதிரி ஆயிடுவீங்க. சாரி, பூஷினிக்கா மாதிரி ஆயிடுவீங்க. எஸ். நீங்க சொல்லுங்க டியூட்.